தலைப்பாகையோடு இருந்துதான் பாரதியை நம்ம பார்த்துக்கோம். வெள்ளை கலர்ல தான் ஒரு தலைப்பாகை இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பாடப்புத்தகங்களில் பாரதிக்கு வந்து காவி தலைப்பாகையோட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அதே மாதிரி பள்ளிக்கூடங்களில் போட்டிருக்கின்ற அந்த உட்கார்ற பலகை இருக்கு இல்லையா, அதுக்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியினுடைய வண்ணங்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்களில் அடிக்கப்பட்ட அந்த குளத்தையும் நம்ம பார்த்தோம். பல்கலைக்கழகங்களினுடைய பாடத்திட்டத்திலேயே பகவத்கீதை, சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து நுழைந்து விட்ட ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எப்படி நடந்தது? இது நினைச்சு கூட பார்க்க முடியுமா நம்மளால தமிழ்நாட்டில்? ஆனால் நடந்திருக்கே. அதாவது கலரை மாத்திட்டா நாட்டை மாத்திரலாம்னு நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதாவது ஒரிஜினல் நேட்டிவ் கலர்னு ஒன்று இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. நமக்கு ஒரு 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 அழகு சாதனங்களாக போடக்கூடிய கலர் வந்து அந்த அந்த நேரத்துக்கு தான் இருக்கும். அது நீடித்த கலராக இருக்காது. இவங்களுடைய சித்தாந்தத்தின் மூலமாக ஒரு நாட்டையே வந்து மாற்றிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் மூலமாக அதில் ஏதாவது ஒரு நல்ல நோக்கம் இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. அந்த நோக்கமே பழுதான நோக்கமாக இருக்குது, அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ பாரதியார் வந்து பாடிய பாடல்களும் சரி, நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய விதமும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு ஒரு சமூக மேடு பள்ளங்கள்ல இருந்து அவங்கள தூக்கணும்னா கல்வி தான் அதுக்கு அடிப்படை என்பதை எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1917 பிறந்தார். 1937 சுதந்திரத்துக்கு முன்னால் போலீஸ் ஆனார். ஆனால் அவர் படிக்கல, மூணாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சு. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நான் பெரியார்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த கொள்கை தான் காரணம். அப்போ காமராஜர் வந்து ராஜாஜி மூடிய அந்த கல்விக்கூடங்களையெல்லாம் திறந்து அந்த 7% இருந்ததை 30% மேலே உருவாக்கி கொண்டு வந்து போட்ட விதையில் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா இவங்க எல்லாருமே வந்து இந்த கல்விக்காக உருவாக்கிய இன்றைக்கு வந்து ஜிஆர் ரேஷியோவில் நம்ம 50% அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் 100% அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா, இது மற்ற மாநிலங்கள் அச்சீவ் பண்ணலை. அதுக்கு காரணம் வந்து அந்த சமூக நீதி தான் அதுக்கு காரணம். அப்போ அந்த சமூக நீதியை வந்து பின்னால் போகிறதுக்கு இன்றைக்கி இவங்க சொல்லிக் கொடுக்குற இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லிக் கொடுக்குற அத்தனையுமே வந்து இந்த ஜிஆர் ரேஷியோவை பல்வேறு எக்ஸிட் மூலமாக அந்த ட்ராப் அவுட்டை அதிகப்படுத்தி அவங்க வந்து இந்த படிப்புக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டாந்துருவாங்கன்ற நிலைமை தான் இருக்குது. அப்போ சொல்வது ஒன்று, செயல்படுவது ஒன்று என்பதில் இருக்கும் பொழுது அந்த காவி சாயம் வெளுத்து விடும். அப்போ அது வெளுப்பதற்கான சாயம் தான் இது. அப்போ இந்த அரசு இருக்க வரைக்கும் அது இருக்கும் வெளியே இதை மாற்றி இதை வெளுத்து இது மீண்டும் வந்து ஒரு சமூக நீதியை நிலைநாட்டி ஒரு அனைவருக்குமான ஒரு ஆட்சியை வந்து ஒரு இன்க்ளூசிவ் கவர்னன்ஸை வந்து நம்ம கொண்டு வந்தால் தான் இதுல இருந்து மீட்க முடியும். சரி, கண்டிப்பாக உங்களுடைய முதல் கட்ட அந்த கல்வி பெற்றவர்களினுடைய எண்ணிக்கை, சதவீதம் எல்லாவற்றையுமே வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தி கொண்டு வந்துச்சு. இப்போ அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு தீவிலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு உயர்ந்ததும் சரி, இப்போ சொன்ன மாதிரி திரு அண்ணாதுரை அவர்கள் இருந்ததும் சரி, இப்போ நீங்களே வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா அந்த கல்வியின் மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைச்சது. இப்போ திரும்பவும் அது வந்து ஒரு கேள்விக்குள்ளாகின்ற ஒரு சூழல் இங்கே உருவாகிருக்கியா? இப்போ இனிமேல் இலவச கல்வியே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி நாடு போய்கிட்டு இருக்கு. இவங்களுடைய டோட்டல் அந்த கல்விக்கு ஊக்கம் கொடுத்து அதுக்கு பல்வேறு ஒரு ஆக்கங்களை கொடுத்து பல்வேறு சலுகைகளை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வாங்க படிக்க வாங்கன்னு சொல்லி காமராஜர்லேருந்து இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் வரை அத்தனை பேரும் அதை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு தான் இன்னைக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் ஹையர் ரேட்டிங்கில் இருக்குது, அதே நேரத்தில் ஜிஆர்லையுமே ஹையர் ரேட்டிங்கில் இருக்குது. இதுக்கு காரணமே இத்தனை விஷயங்கள் தான். அப்போ ஒரு மத்திய அரசு ஒரு கொள்கை வடிவத்தை உருவாக்குது அப்படின்னா அவங்க எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கணும்? ரோல் மாடல் எடுத்துக்கணும். அப்ப இந்தியாவோட ரோல் மாடல்னா தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டுக்கு இந்த கல்வித்துறையில இவ்வளவு தூரம் முன்னேறிருக்காங்க, ஒரு எஜுகேஷன் ஹப்பா தமிழ்நாடு மாறி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா போட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து இன்னைக்கு கல்வியை வந்து ஒரு இது எல்லாருமே படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த திராவிட கழக ஆட்சிகள் தான். அப்ப இதை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்து தான் அவங்க பண்ணிருக்கணும். நீங்க அது இல்லாம இங்க ஒரு அரசு வந்து ஒரு சித்தாந்தத்தின்படி இயங்குது. அந்த சித்தாந்தத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒட்டுமொத்த பியூரோக்ராட்ஸ் வந்து அதுக்காக அவங்களுக்காகவே இவங்க உருவாக்குறாங்க அந்த கொள்கையை. அப்ப அந்த கொள்கையை செயல்படுத்துறதுல இவங்க தெளிவா இருக்காங்க. அப்ப அதுல என்னன்னா, நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பாத்தீங்கன்னாலே விஷன் ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்கு அந்த விஷனுக்கு அகைன்ஸ்டா எல்லாமே இருக்கு வரிசையா. அந்த விஷனுக்கு அகைன்ஸ்டாவே எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க.
அப்ப எப்படி இருக்கும்? அப்ப நீங்க வந்து ஒரு தேர்வை கொண்டாந்து இங்க திணிக்கிறீங்க. 1ஆம் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு. இந்த தேர்வை எப்படி திணிக்கிறீங்க? ஒரு மத்திய அரசு மாநில அரசு ஃபண்டடு பள்ளி கல்வித்துறையில் அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, அதுக்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்கு, அவங்க கீழே இயங்குறாங்க, அதுக்கு ஃபண்டுக்கு ஒதுக்குறாங்க, மாநில அரசு செயல்படுது. மாநில அரசுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு, அப்ப மாணவர்களை கொண்டு வரதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு, டீச்சரை போடுறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு, எல்லாத்தையும் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா எக்ஸாம் பண்றது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தணும்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மாநில சுயாட்சியில இன்ட்ரூட் பண்றாங்கன்னு பாருங்களேன். அதுதான் பிரச்சனை. அப்ப மாநில சுயாட்சியை காக்கக்கூடிய அரசாக இன்றைக்கு ஆளுகின்ற அதிமுக அரசு இல்ல. அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து பாருங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டிராஃப்ட் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்குள்ள தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்வதற்குள்ளேயே 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்வுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லாம் எதிர்ப்பு இருந்தவொன்னா அவர் வாபஸ் வாங்குறாரு. அப்ப இவங்க என்ன யாருக்காக இது பயப்படுறாங்களா? இதை அதுக்கு பயந்துகிட்டு நடக்கிறாங்களா? இல்ல இவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கா? இல்ல இவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்ப நீங்க இப்ப இந்த 1 வீக் முன்னால ஒரு கற்போம் எழுதுவோம்னு ஒரு ஸ்கீம் 15 வயசுக்கு மேல 1.25 கோடி பேருக்கு எழுத தெரியல, படிக்க தெரியல, அவங்களுக்கு வந்து ஸ்கீம் போடணும்னு கொரோனா காலம் இப்ப நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பள்ளியே நீங்க ஜனவரிக்கு அப்புறம் தொடங்க அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கோம், எக்ஸாம் வைக்காதீங்கன்னு போராடிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் 60% 40% இந்த ஸ்கீமை நவம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும், எல்லா ஆசிரியர்களும் நீங்க வரணும், ஸ்கூலுக்கு வரணும், அங்க வந்து தன்னார்வல வச்சு இந்த இவங்க வீடு வீடா போய் கணக்கு எடுத்து அவங்கள கூட்டு வந்து கிளாஸ் நடத்துங்கன்றான். அப்ப நீங்க இது மாதிரி ஒரு ஸ்கீம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன சார் சொன்னதுபடி மேல இருந்து ஒரு செக்ரட்டரி, மத்திய அரசுடைய செக்ரட்டரி கீழே டைரக்டா நீங்க கம்யூனிகேட் பண்றாரு. அப்ப நீங்க இந்த கவர்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இது கவர்னர் ஆட்சி நடக்குதா இல்ல அதிமுக ஆட்சி நடக்குதான்னு இங்க ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட குழப்பங்களை நீங்க வந்து இனி படிப்பதற்கு நீங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டாந்துருக்காங்க. இப்ப இதுல வந்து ஃபீயை வந்து நீங்க எவ்வளவு நாள் பிக்ஸ் பண்ணிக்கலான்றாங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து இலவசமா படிப்பீங்க? எப்படி 64,000 ரூபாய்க்கு கொடுத்தா இன்னைக்கு இன்ஜினியர் ஆயிடலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சா ஒரு மாணவன். ஆனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க 6 லட்சம் 7 லட்சம் வந்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஈக்குவலண்டா இல்ல 50% ஆஃப் தட் அந்த காஸ்டுக்கு ஈக்குவலண்டா கொடுத்தாதான் படிக்க முடியும்ன்ற நிலைமை வருது. அப்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிஃபார்ம் என்ற பெயரில் கல்வி கற்பதற்கு தடைகள் ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த தடைகளை எதிர்த்து நிற்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாநில அரசுக்கு முடியுமா? அப்ப ஒரு ரேஷனல் திங்கிங், அதாவது ஒரு பகுத்தறிவு சிந்தனை, ஒரு அறிவார்ந்த சிந்தனை எப்போ வரும் அப்படின்னா ஒரு 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 அருமையான சூழல் இருக்கணும். அவன் படிக்கிறதுக்கும் கஷ்டப்படணும். நீ கல்வி எஜுகேஷன் லோன் கொடுத்துக்கோ, எஜுகேஷன் லோன் கொடுத்து நீ வாங்கி படிச்சுக்கோ அப்படின்னா திரும்பி எப்படி கட்டுறதுக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா என்ன? அதுக்கான வேலைக்கு எங்க இருக்கு? இல்ல கண்டிப்பாக சார். இந்த வெறும் பொன்ராஜ் சார், புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது நீங்க ஏற்கனவே நிறைய பேசுனீங்க. இந்த இதுல அந்த இதை வந்து மத்திய அரசு அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் அங்க வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் வந்து இங்க இருக்கிற அதிமுக அரசு அதை தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்பொழுது வந்து புதிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதை யுஜிசியே வந்து பல்கலைக்கழகங்களில் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை அவங்களுக்கு வந்து அனுப்பிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக. இப்ப இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம அதிலிருந்து தமிழ்நாடு தப்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி தப்பிக்க முடிந்தால் அது எந்த வகையில் வந்து நம்ம அதில் எதிர்கொள்வது, என்ன நடந்தால் அது வந்து சீராகும்? அதாவது இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பல்வேறு கட்டங்களில் வந்து மாநில சட்டங்கள் மூலமாக லெஜிஸ்லேஷன் மூலமாக கான்ஃபரண்ட் பண்ணுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சென்ட்ரல் ரெகுலேட்டரி பாடின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதே வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனுக்கு அகெயின்ஸ்டாகவே உட்காந்துருக்கு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு குரூப்னு ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணாங்க. சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு தான் இருக்குது. இது அகெயின்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸினுடைய என்ஷூரிங் த கேரண்டி பண்ணக்கூடிய அந்த சோசியல் ஜஸ்டிஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, சமூக நீதிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி மாநில அரசு சட்டம் இயற்றி இதை வந்து கான்ஃபரண்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்கே வந்து செக்குலர் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றத, அப்படி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபண்டிங் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்குது. அப்போ அதுவும் வந்து
கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி ஃபார் செக்யூலர் எஜுகேஷனுக்கு அகெயின்ஸ்டா அது போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்வு வந்து இது இன்க்ளூடிங் இன்டு தி மாநில அரசனுடைய சுயாட்சிக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. இதை தாண்டி வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீட்டை கொண்டாந்தாங்க, அதை வந்து எல்லாத்துக்கும் விரிவுபடுத்துகிறாங்க. இப்போ நீட்டவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய அந்த கெசட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சிபிஎஸ்சி சிலபஸ் படி எக்ஸாம் வைக்கணும்னு அதில் போடலை. எந்த இடத்துலையும் இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து நீட்டை வைக்கணும்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. ஆனால் இது எப்படி இந்த கவர்மெண்ட் ஏற்றுக்குச்சுன்னு எனக்கு தெரியல. ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இது எப்படி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்குச்சு அப்படின்னு தெரியல. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு எப்படி மாநில அரசு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கோ, சட்டம் இயற்ற உரிமை இருக்கோ, அதே மாதிரி மாநில அரசுக்கு சட்டம் இயற்ற உரிமை இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க நீட்டுக்கு தேர்வுக்கு விளக்கோ நீங்க எதுவுமே கேட்க தேவையில்லை. நீங்க மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றுங்க. சீட்டுன்னு எக்ஸாம், நீ உனக்கு தேவை எக்ஸாம் தானே வைக்கணும். நாங்க எக்ஸாம் வச்சு பார்த்த நாடு தான் தமிழ்நாடு. நாங்க ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல நாங்க எக்ஸாம் வச்சுட்டு போறோம், சீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறோம். இத்தனைக்கும் ஏற்கனவே நீட் வந்து நுழைவுத் தேர்வே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சட்டம் இருக்கு, அதையாவது இவங்க காப்பாற்றி இருக்கலாம். இல்ல அததான் என்னாச்சுன்னே அவங்க வந்து கவர்னர் ஜனாதிபதி திருப்பி அனுப்புனாரா இல்ல குப்பையில போட்டாருன்னா இவங்களுக்கு தெரியலையா. அதான் இவங்க வந்து 17 வட்டம் லெட்டர் எழுதுறாங்க, போய் பாக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் பாக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய கட்சி இவங்களுடைய பிரச்சனைகள் தான் முடிச்சுட்டு வர்றாங்களே, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இவங்க நிலைநாட்டிட்டு வர்றாங்களான்னா இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மாநில சுயாட்சியை மதிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்திருந்தால் ஒட்டுமொத்த நீட் என்இபியா இருந்தாலும் சரி, அது ஃபார்ம் பில் 2020 இருந்தாலும் சரி, இந்த எந்த சட்டமா இருந்தாலும் சரி, மாநில அக்ரிகல்ச்சர் பில் இப்ப கொண்டாந்தாங்க, எந்த சட்டமா இருந்தாலும் சரி, அத்தனையுமே வந்து மாநில சுயாட்சியினுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய சட்டமாகத்தான் மத்திய அரசு இயற்றுகிறது. இத ஒட்டுமொத்தமா எதிர்த்து இதை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆட்சி வரும் வரை இவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த ஒரு வலிமையை இவங்க பறி கொடுத்துறாங்க, எல்லா வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. மத்திய அரசோட அத்தனை வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்றாங்க? அப்ப மடியில கணம் இருக்கிறதுனால தான் வழியில பயம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய கணத்தினால மாநில ஒரு டாக்டர் ஆகக்கூடிய கனவு, ஒரு இன்ஜினியர் ஆகக்கூடிய கனவு, ஒரு விவசாயினுடைய விலை கிடைக்கணுன்றதுக்காக வியாபாரிகளையும் விவசாயிகளையும் முற்றுமா ஒழித்து விட்டு கார்பரேட் கையில கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப இத்தனை விஷயங்களுக்குமே எதிர்த்து பேசக்கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருக்கு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இப்படி விட்டு கொடுக்கல, மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியில விட்டு கொடுக்கல, கலைஞர் விட்டு கொடுக்கல. அப்ப இவங்க எல்லாருமே வந்து மாநில சுயாட்சிக்காக போராடி இருக்காங்க. அப்ப அவங்க பேர்ல ஆட்சி நடத்தக்கூடிய அரசு இன்னைக்கு மத்திய அரசுடைய பிஜேபியுடைய அரசாகத்தான் அதிமுக எக்ஸ்டென்ஷன் ஆட்சியா தான் இருக்க ஒழிய இது அதிமுக அரசா இல்ல. அதனாலதான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டிய சூழல் இருக்கு. நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் எடுத்துக்கங்க, ரெண்டு விஷயம் தான். ரெண்டு விஷயம் என்ன? ஒன்னு வந்து மெரிட்டோரியஸ் கேண்டிடேட் தான் நீங்க அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சூரப்பா துணைவேந்தர் டாக்டர் சூரப்பா வந்து என்ன சொல்றாரு, நாங்க மாநிலத்தினுடைய சட்டப்படி இயங்கும்ன்றாரு. ஆனா பில்லுல அதான போட்டிருக்கு, அவங்களுடைய எனாக்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் இருக்கணும்னா நீ மெரிட்டோரியஸ் கேண்டிடேட் தான் போடணும். அப்ப என்னாச்சு, அங்க ரிசர்வேஷன் காலியா? ரெண்டாவது, நீங்க வந்து வெளிநாட்டு மாணவர்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஈக்குவலண்டா இந்த ஃபீஸையும் நீங்க ஃப்ரீயா பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டையுமே சார் சொன்னதுபடி தெளிவா சொன்னார், ரெண்டு யூனிவர்சிட்டியா பிரிச்சதுக்கு என்ன நோக்கம்? அப்ப நீங்க என்ன மத்திய அரசு சொல்றபடி நடந்துட்டீங்களா இல்லையா? ஒரு பல்கலைக்கழகம் என்றால் ஆராய்ச்சி. அப்ப பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியை பிடிச்சிட்டு அப்ளிகேட்டிங் மட்டும் இன்ஸ்டிடியூஷன் எடுத்து அதுக்கு பல்கலைக்கழகம் தேவையா இல்லையே? ஒரு கவர்னன்ஸ், ஒரு கவர்னன்ஸ் முறையில ஒட்டுமொத்த 575 பல்கலைக்கழகத்தை நீ ஆட்சி அமைக்க முடியும், அதை மேனேஜ் பண்ண முடியும். அதுக்காக ஒரு பிரிக்கணும் அவசியம் இல்லை. அப்ப இந்த அரசு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆளுகின்ற அரசுக்கு ஒட்டுமொத்தமா இது எப்படி கொண்டு போறது, எப்படி அரசாட்சி நடத்துவது, எப்படி மாநில சுயாட்சியை காப்பாற்றுவது, என்ன செய்வது என்பது தெரியவில்லை என்பதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல் இருந்து நமக்கு வெளிப்படையா தெரிகிறது. கண்டிப்பாக சார்.